ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெஜி பிளாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2 ஓகேங்களா. எங்கள் பேபி மூன் வந்து செம்மையாக போயின்னு இருக்குது. ஸோ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து ஜெண்டர் ரிவீல் போய்க்கிறீங்க, அங்கே போய்க்கிறீங்க, இங்கே போய்க்கிறீங்க அப்படின்றீங்க. ஜெண்டர் ரிவீல் வந்து இந்தியாவில் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் பண்ணால் அது அஃபென்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம பண்ணுவோம் மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. எஸ், ஸோ எங்களுக்கு இந்த குழந்தை தான் தெரியணுமா அப்படின்னாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அந்த 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 இதுவே நாங்கள் பண்ண போகிறதில்ல. நாங்கள் போய் செக் பண்ணுறது அதான் எங்களால் முடியும், செக் பண்ணுறதுக்கு முடியும், போய் பார்க்க முடியும். பட் எங்களுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸே வந்து அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அந்த வெயிட்டிங் இருக்குது தெரியுங்களா. பொண்ணா பையனான்னு அப்போ வந்து அந்த டாக்டர் வெளில வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை, உங்களுக்கு ஒரு பையன் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு சந்தோஷம் வர தராங்களா, அது கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. ஸோ அந்த மூமெண்ட் தான் எங்களுக்கு வேணும். நம்ம இந்த மாதிரி போய் ஜெண்டர் ரிவீல் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோம், கோவாவில் தான் இருக்கோம். கோவாவில் வந்து நம்ம கொண்டாடினுக்கிறோம். ஏன் ஃபாரின் போல் நிறைய பேர் கேட்குறீங்க, அது நான் வந்து ஜான் பிளாக்ஸில் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். போய் ஒரு ஆட்டி போய் செக் பண்ணிக்கோங்க ஏன் எதனால நாங்கள் வந்து ஃபாரின் போகலன்ட்டுன்னு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகிக்குது. இந்த கார் இஷ்யூ நான் சொன்னேன், கிடைக்கலையான்ட்டுன்னு, சேஞ்ச் ஆக போதான்ட்டுன்னு. சரி வாங்க அப்படியே ரெசார்ட்டோ போய் பார்ப்போம். நம்ம பேபி மூணு கொண்டாடிங்கிற ரெசார்ட்டோ இன்னைக்கு சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்கு செஞ்சுங்கிறாங்க. நம்மளுக்கு ரெடிமேட் அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. மேடம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, இட்லி, கட்லெட், சோளா பட்டரை. ஸோ இதுதான் வந்து சாப்பிட்ற பிளேஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் நம்மளுக்கு தருவாங்க, சர்வ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேடம் நல்லாகுதா? இது இட்லியா இல்லை இந்த பெஞ்சு ஆடினா கீழே இது வைக்கிறதுக்கான்னு தெரில. எங்கே பாரு, இல்லை இது கீழே போட்டால் பவுன்ஸ் ஆகும். என்ன ஹாப்பி. நம்ம ஊர் இட்லி மாதிரி வரவா சொல்லு. வடக்கன் இட்லி இதெல்லாம். பூரி ஓகே, பூரி சோளா பட்டரை ஓகே. அது வந்து இப்போ தப்பிச்சிச்சு. இவங்க வடக்கு போர்டில் கட்லெட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. கட்லெட் தான், வேற என்ன கெலுங்கு கட்லெட்டு. இதோ அவங்களுக்கு வடை போட தெரியாதுங்க, அதான் சவுத்து தான். முட்டை எடுத்துன்னு வந்து சும்மா வச்சுங்க ஆறினுங்க. அது நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ரெசார்ட் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேக் வாட்டர்ஸு, இங்கே ஒரு பேக் வாட்டர்ஸ் வரும். அப்படியே ஃப்ரண்ட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து பீச், அதுதான் வந்து பாகா பீச். ஓகேங்களா. ஸோ பாகா பீச் அந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் வரலாம். ஸோ இது வந்து பேக் சைட் ஆஃப் த பாகா பீச். நம்ம பாரு எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாம் கலக்கத்தலையே போயிட்டு ஆடினுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரெட் ஃப்ளாக் வச்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த ரெட் ஃப்ளாக் தாண்டி போகக்கூடாதான். ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துக்கிறாங்க கோவாவில். செம்ம மலை, நேற்றுலேருந்தெல்லாம் செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்க்கிங் ஸ்லாட்டு. ஏதோ இந்த தடவை பூச்சா கார் எடுத்துன்னு தான் எங்களுக்கு பிரச்சனையே. இது இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், பார்க்கலாம். வேறு கார் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க, வரதா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது போனா. இங்கே தண்ணி நிற்காத இரு, எப்படி இருக்குது பாரு வியூ. பிடிச்சிச்சா உனக்கு வியூ? மெயின் பேபி மூணுக்கு சூப்பர் என்ஜாய் பண்ணின்னுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மா ஜாலி தான். ஜாலியானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியா. நம்ம ரூம் எங்கே? நம்ம ரூம் அங்கே மேலே இருக்கும். நைஸ் ரெசார்ட். ஃபுட்டு கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். நோ சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ யாராவது இங்கே வரீங்கன்னா தயவுசெய்து ஃபுட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்ருங்க. இங்கே ஸ்விக்கிலாம் வராது, அதனால் வெளில போய் தான் சாப்பிட்ணும். ஸோ வெளில சாப்பிட்றதே பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரெசார்ட்டு. காமிச்சிட்டியா? ஸ்விம்மிங் பூலெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். காமிச்சிட்டியா? நம்ம ரூம் காமிக்கல இன்னும். நம்ம ரூம் எதுதான் மேலே அந்த பக்கம் ரூம், நம்ம ரூம். விட்டா நான் போய் குதிக்குவேன். இல்லை எல்லாம் வடக்கன் சொப்ப குதிக்குவாங்க. இல்லை வேறு ட்ரெஸ் போடணும் குதிக்குதுன்னா. அப்படிலாம் இல்லை, இல்லை பார்த்தோம். ஆனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு பிளாக் இருக்குது. அது ஒரு பிளாக்கு, அது ஒரு பிளாக்கு. நம்ம இருக்குது இந்த பிளாக்கு, நம்ம ரூம் இது. இந்த பிளாக் இதுதான் நம்ம ரூமு. இதோ இதுதான்.
கரையாங்க அப்புறமா வந்து குதிப்பேன். ஏன்பா நல்ல நேரம் பார்த்து போய் குதிப்பேன். இதெல்லாம் பயமா இருக்கும். நிறைய பேர் குளிச்சாங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் நிறைய பேர் குளிக்குவாங்க தான்ப்பா. ஆனால் நீ எதுங்காத வேணாம், அதான் ப்ராப்ளம். எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சாங்க ஸ்விம்மிங் பூலில் குதிக்காத. எல்லாம் நிறைய ரூம்ஸ் இருக்குது இந்த பக்கம். ஸோ நம்ம பிளாக்ல வந்து திஸ் இஸ் த ரூம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரூமு நல்லா பெருசாக உள்ளே வந்தீங்கன்னா மங்களகரமா. எஸ், எங்கே போனாலும் வீட்டு இது மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. வந்தோன்னா அடுக்கி வச்சிச்சு செல்ஃபை பார்த்தானோ. இவ்வளோ தூக்கின்னு வந்தால் ஒரு மனுஷனை நீங்களே சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். ஒரு நிமிஷம் இவ்வளோ பொருள் ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய பொட்டியில் போய் வெயிட் ஆகுதுன்னா இந்த மாதிரி பொருள் இவ்வளோ ஒரு கேஜி கணக்கு. இதுவே ஒரு 5 கேஜி இருக்கும். வாய் மூடு. 5 கேஜி தான் அது. ஒரே ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு ப்ராடக்ட். அதுதான் ஒரு ப்ராடக்ட். இப்போ நிக்கிற சிச்சுவேஷனுக்கு நீ எதுவுமே போடலனா கூட பிரச்சனை இல்லை. நீ பிரெக்னன்ட் லேடி. பிரெக்னன்சி சேஃப். நல்லா வர வாயில எனக்கு. அது வந்து டோனர், மாய்ஸ்சரைசர். எங்க ஒன்னொன்னு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து கர்ம பிஸ்னாரி நல்லா வர வாயில. எதுனா எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஸ்பேஷியஸ் ஆகுது. ஒரு டிவி கொடுத்துட்றாங்க, மினி ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றாங்க, ஏசி வந்துடுது, எல்லாமே வந்துடுது, கூட ஃபோன் வருது. ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சூப்பர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்த்துருந்து. சூப்பராக இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு இது கொடுத்துட்றாங்க, பால்கனி. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வியூ. இங்கேருந்து அதான் ஜாலியாக இருக்குது. நானும் போனாலும் இங்கே உட்காந்துருந்தோம். நைட்டு உட்காந்து வந்து டைம் பாஸ் பண்ணின்னு பேசின்னு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஸ்பா இருக்குது, அங்கே வந்து மினி பார் இருக்குது. ஆனால் கோவான்றது அதுதானே, எங்கே வந்தாலும் அதுதான் அடிக்கிறாங்க. லேடிஸ்லேருந்து எல்லாரும் ஜாலி பண்ணுறாங்க அவங்க உட்காந்துன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேபி ரூம். என்ஜாய் பண்ணின்னுக்கிறோம். பேபி மூன் ரூம் நல்லா போயினுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் டே இது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கார் பிரச்சனையாக இருக்குது. அந்த தார் வந்து அதுதான் இது ஃபெவிகால் போட்டு ஒட்டினா எப்படி இருக்கும், எல்லாம் ஒன்றா பழைய காலத்து தார் கொடுத்துக்கிறாங்க. அது ஏன்னா நம்ம தப்புனா நம்ம வந்து கன்வெர்டபுள் தான் வேணும்னு கேட்டோம். கன்வெர்டபுள் ஆல்ரெடி 6 வருஷம் பழைய காரு. எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு பேசி அந்த பையா கிட்ட, பையா ப்ளீஸ் பையா, ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் பையா, இந்த மாதிரி கார் எடுத்து நான் எங்கள் பையா சுற்றுறது வேற கொடுன்னு சொல்லிட்டு கட்சியில் வேற கார் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். இப்போ வேற கார் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகிறது. இல்லைன்னா இன்னைக்கு ரூம் தான். இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஓகே. நார்த்துலலாம் வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற இட்லி வடை தோசை மாதிரியெல்லாம் இங்கே நல்லாவே இருக்காது. இங்கே வந்து சோளா போட்டுறேன், இந்த பூரி அவனுங்க தான், இல்லை பரோட்டா, அவங்களுக்கு என்ன வருதோ நார்த் இந்தியன்ஸுக்கு அதுதான் வந்து இங்கே நல்லாயிருக்கும். பிரியாணி கூட நேற்று சாப்பிட்டேன். ஓகே, அவ்வளோலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபுட்டெல்லாம் இங்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் சுற்றுற ப்ரைஸோட சாப்பிட்ற ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஒரு ஐட்டம் வந்து 500 ரூபாய் 400 ரூபாய் அப்படி தான் இருக்குது. ரூம் ப்ரைஸ் கூட கம்மி தான். ஓகேங்களா? கார் நம்ம ரெண்ட் எடுத்தோமே அது கூட கம்மி தான். பட் சாப்பிட்றதுக்கு ஒரே நாளில் மட்டும் எங்களுக்கு வந்து 3000-4000 ரூபாய் ஆகுது. அது கோவாக்கு வந்தாலே அப்படி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணிக்கு வந்து கார் வருதான். நம்ம எந்த கார் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ரெடியா? போயிட்டு தண்ணியில் குதிக்க வேண்டியதுதான். தண்ணியிலே மெதுக்குறோம். நீ மெதுக்க மாட்டேன், நான் தான் மெதுக்குவேன். எனக்கு வேலை வந்துருச்சு, நான் வேலை பார்க்கணும். இப்போ போயிட்டு அதில் க்ளோஸ் ஆகிடுதா பத்தம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் காலியாக இருக்குது. அதனால தான் ஜாலியாக போயிட்டு குடிச்சிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே தான் ஆளை பார்த்து குதிப்பா, மண்டை ஓப்பன் ஆகிட போகுது. அப்புறம் எங்கே போகிறீங்க? ஷவர் ஏரியாவுக்கு போகிறீங்களா? ஓகே, மெதுவா விழுந்துடாதீங்க. சில்லுனா இருக்கு.
சில்லுன்னு இருக்கும். இல்லை இல்லை கம்மியாகுது. ஆஹா ரிலாக்ஸ் ஆகுது. ஆஹா பாவம் நீ தான் வைக்கிறதுக்கு இல்லை. பரவாயில்ல. கம்மியாகுதுப்பா. என்ன அது? பூச்சி. அது பாட்டுக்கு மேலே நிற்குது, அதையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அச்சை தவக்கலை மாதிரி இருக்கு. பா ஸ்விம்மிங் பண்ண சொன்னால் தவக்கலை மாதிரி என்னமோ வேன் போய் நிற்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட புது ஜீப் வந்துச்சு. நம்மளுக்கு மேட்சிங் நம்ம ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக வந்துச்சு. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது காரு, புதுசு. ஜாலியாக ஜமாய்க்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நல்லா பேட்டிங் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ரெசார்ட்டை காமிச்சிட்டோம். ரெசார்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து ரெசார்ட்லேயே பாதி நாள் ரெசார்ட்லேயே போச்சு. கார் இஷ்யூவோ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து தாரை விட தார் ராக்ஸ் பெரிய கார். ஓகேங்களா, ஹோப்ஃபுல்லி இது வந்து கொஞ்சம் புது காராக தான் கொடுத்துக்குறான். புது காரு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது காரு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம வீடியோ இங்கே வந்து எண்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பாருங்கள் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் இப்போ எங்கே போக போகிறோன்ட்டுன்னு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்ன, இன்ஸ்டாகிராம் ஐடி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.